நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்காவிற்கு நேரடி மிரட்டல் விடுத்திருக்கின்றது ஈரான், கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் என்கின்ற வகையிலான செய்திகளை நாங்கள் அதிக அளவில் சமூக வலைதளத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் முதன்முறையாக அமெரிக்காவுக்கு நேரடி மிரட்டல் விடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதுக்கு முழு சக்தியுடன் பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. முல்லா கண்டிப்பாக போ என்கின்ற கோஷத்தோடு ஈரானின் உயர்மட்ட தலைவர் ஐயத்துல்லா அலி ஹமேனிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். ஈரானில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கைது செய்து சிறையில் அடைக்கும் அரசு கடும் குளிரில் அவர்களை ஆடிகளற்ற நிலையில் சித்திரவதை செய்ததாக பிரிட்டனை சேர்ந்த பத்திரிகை செய்தி ஒன்றை பிரசுரித்திருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை அமைப்பு ஒன்றின் கணக்குப்படி ஆர்ப்பாட்டங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறைந்து 4560 இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில ஈரானின் அண்மையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள்ல 3117 பேர் உயிரிழந்திருப்பதாக ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சி சொல்லுது. ஆர்ப்பாட்டங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்து வெளியிடப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் 28 ஆரம்பித்திருக்கிறது. உயிர் இழந்தவர்களில் குறைந்தது 2400 பேர் பொதுமக்களும் பாதுகாப்பு படையினரும் என்ற விடயத்தை அரசு தரப்பிலிருந்து சொல்லி இருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் பற்றிய விவரங்களை தொலைக்காட்சி எனும் வெளியிடவில்லை என்கின்ற விடயத்தையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஈரானை மையப்படுத்திய அமெரிக்காவுடைய நகர்வுகளாக இருக்கின்ற பொழுது தாயகத்தை மையப்படுத்திய நகர்வுகளை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தாயகத்துல பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய இல்லாட்டி ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி ஒரு பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய நகர்வு என்று சொன்னால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வடக்குக்கான விஜயம் தைப்பொங்கலையொட்டி வருகை தந்திருந்தமையும் அவர் ஒரு மேடை நிகழ்வுல பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு சில வார்த்தைகளை மையமாக வைத்து பௌத்த மக்களுக்கு, அதாவது வடக்கை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பௌத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஒரு அமைப்பினரால் அவசரமாக காவல்துறையினருக்கு கடிதம் பறந்திருப்பதாகவும் அவர்களை பாதுகாப்பு மக்களுக்கு வழங்க சொல்ல விடயமும், அதே போன்று ஜனாதிபதி பேசிய இந்த கருத்து தவறு என்ற விடயத்தை சொல்லி அவர் மீதான முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பதும் அவருடைய இந்த ஆட்சி காலம் முடிந்தடைந்ததும் பிற்பாடாவது இவர் மீதான அந்த முறைப்பாட்டை எடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற நகர்வையும் மையப்படுத்தி இந்த நகர்வுகள் நகர்கின்றது என்பதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது தொடர்ச்சியாக நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அடுத்த விடயங்கள் என்ன, அதே போன்று இந்த ஈரானுடைய நகர்வுல அமெரிக்கா எவ்வாறான வகைவாகத்தை வகிக்க போகிறது, அது எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன என்பது சார்ந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்திப்போம். வணக்கம்.